ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் செய்யலாம். ஆயில் சேர்க்காமல், மைதா சேர்க்காமல் கோதுமை மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், முந்திரி பருப்பு 1/4 கப். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாதாம் இருந்துச்சுன்னா அதை கூட அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையை வந்து தொலி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீனி 3/4 கப், கொக்கோ பவுடர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், வெனிலா பவுடர் 1 டீஸ்பூன். வெனிலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் உருக்குன வெண்ணெய் 1/4 கப், முட்டை 2, பால் 3/4 கப். இப்போ ஒரு பவுலில் முதல்ல உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்ணெயும் முட்டையும் நல்லா சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு கோதுமை மாவு, அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் காஃபி கேக் செய்யலாம். இந்த கொக்கோ பவுடர் 1/4 கப் சேர்க்கோம்ல, 1/2 கப் சேர்க்கோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அரிப்பு வச்சு இது பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த கட்டியாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் எப்போதுமே கேக் செய்யும்போது மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸ்லோவாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு பேட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலை வந்து முதல்ல மொத்தமாக ஊற்றிடாதீங்க. ஊற்றினீங்கன்னா சில சமயம் கொஞ்சம் லிக்விடாக ஆன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முக்கால் கப் பால் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எந்த ட்ரேயில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி, வெண்ணெய் தடவி நல்லா எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த கேக் பேட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே முந்திரி பருப்பை தூவிடலாம். இப்போ வந்து நம்ம கேக் செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 40 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் பேக் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம பேனில் எப்படி கேக் செய்கிறது அப்படிங்கிறதும் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 40 நிமிஷம் கழித்து நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குச்சி இல்லைனா கத்தி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சின்னு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஈஸியான கேக், ஹெல்த்தியான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து பாருங்கள் சாஃப்டாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். Thank you, friends.